மகாபாரதம் உலகிலேயே மிக நீண்ட இதிகாசம். 10 லட்சம் சொற்களை கொண்ட மாபெரும் பொக்கிஷம். உலகில் நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது எல்லாம் உள்ளன. ஐன்ஸ்டீன் சொன்ன பெரிய சார்பியல் கொள்கைக்கு மேலான விஷயங்களும் அதில் உள்ளன. அதில் உள்ள 10 மர்மங்களை பற்றி நாம் பார்க்கலாம். அந்த மர்மங்களுக்கான கிடைத்த விடையை பற்றியும் பார்க்கலாம். வெல்கம் டு இன்ஃபோவேல்ட். பாட்டியே பேத்தியை பெற்றாள். ஒரு பெண் மலடி. அவள் ஒரு கருமுட்டையை கணவனின் விந்துவுடன் சேர்த்து அவளுடைய தாயாரின் கர்ப்பப்பையில் பதியம் வைத்தாள். அதாவது தனது தாயையே வாடகை தாயாக பயன்படுத்தினாள். அவள் குழந்தையையும் பெற்றுக் கொடுத்தாள். பாட்டிக்கு பிறந்த இந்த குழந்தை அவளுடைய மகளா, பேத்தியா, யார் தாய் என்ற பிரச்சனைகள் அப்போது எழுந்துவிட்டன. ஆக யார் கருவையும் எந்த ஆண்மகனின் விந்துவுடனும் சேர்த்து எந்த பெண்ணுடைய கர்ப்பப்பையிலும் வைத்து குழந்தை பெறலாம். யார் உண்மையான தந்தை, யார் தாய் என்ற புதிய சட்ட பிரச்சனைகள் மேலை நாடுகளில் உருவாகி வருகின்றன. இன்னொரு தமிழ் பெண் மலடி செயற்கை தெறிப்பு மூலம் பல ஆயிரம் பவுண்டுகள் செலவழித்து குழந்தை பெற்றாள். பிறந்ததோ கருப்பு தோலுடைய குழந்தை. அந்த ஹாஸ்பிட்டல் மீது வழக்கு போட்டுள்ளார். ஏனெனில் அறவிதிகளின்படி ஆஸ்பத்திரிகள் அந்தந்த இனத்துடன் கருவை சேர்த்து குழந்தைகளை உருவாக்க வேண்டும். இது மீறப்பட்டுவிட்டது. ஆண்கள் குழந்தை பெற்றதாக மகாபாரதத்தில் 2-3 கதைகளில் வருகிறது. இதுவும் நடக்குமா என்று பகுத்தறிவு பகலவன்கள் எள்ளி நகையாடிய காலம் அது. ஆனால் இங்கு ஆண்களும் குழந்தை பெற துவங்கிவிட்டனர். ஒரு ஆணும் மற்றொரு ஆணும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்பது பிரிட்டன் உட்பட பல நாடுகளில் சட்டமாகிவிட்டது. ஆக அவர்கள் தங்கள் விந்துவை பயன்படுத்தி வாடகை தாயின் மூலமாக குழந்தை பெற்று விடுகிறார்கள். அரசாங்கம் ஒரு கணவன் மனைவி ஜோடிக்கு என்ன சலுகை கொடுக்கிறதோ அத்தனையும் அந்த இரு ஆண் குடும்பத்துக்கும் உண்டு. இந்த குழந்தை பள்ளியில் சேரும்போது அப்பாவும் நீயே அம்மாவும் நீயே என்ற திரைப்பட பாடலைத்தான் பாட வேண்டியிருக்கும். இந்த வினோதங்கள், வக்கரங்கள், குதர்க்கங்கள் ஒருபுறம் இருக்க, மகாபாரதத்தில் உள்ள 10 வியத்தகு விஷயங்களுக்கு விஞ்ஞான விளக்கம் என்ன என்பதை பார்க்கலாம். வேதகால ரிஷிகள் நாங்கள் வெளிப்படையாக எதையும் சொல்வதை விரும்ப மாட்டோம், மறைபொருளாக பாடுவதிலேயே எங்களுக்கு இன்பம் என்று பாடுகிறார்கள். இதை நன்கு அறிந்த சங்ககால தமிழர்கள் வேதங்களுக்கு மறை என்றும் எழுத்தா கற்பு என்றும் அற்புதமான சொற்களை சூட்டினார்கள். அதாவது ரகசியம். வேதம் என்றால் அறிவு, ஞானம் என்று பொருள். ஆனால் தமிழ் பெரியோர்கள் மறை, அதாவது பரம ரகசியம் என்றே மொழிபெயர்த்தனர். எதையும் வெளிப்படையாக சொல்லாமல் குறிப்பால் உணர்த்துவார்கள். அடையாள சங்கேத சொற்களை பயன்படுத்துவர். ஆகையால் வியாசர் எழுதிய மகாபாரதத்திலும் இப்படி மறைபொருள் இருப்பதில் வியப்பில்லை. மர்மம் 1. திரௌபதி பிறந்தது தீயில். மகாபாரத திரௌபதி மகா அழகி, ஆனால் கருப்பாயி. அதனால் அவர் பெயர் கிருஷ்ணா. கிருஷ்ணா என்றால் கருப்பன். இதையே நெடிலாக உச்சரித்தால் கிருஷ்ணா கருப்பாயி. அவளுடைய மற்றொரு பெயர் பஞ்சாபி. அந்த காலத்தில் பஞ்சாபுக்கு பெயர் பாஞ்சாலம் என்பதால் இந்த பெயர் பாஞ்சாலி. அவளும் அவருடைய சகோதரனும் பிறந்தது யாக குண்டத்தில். அவளுடைய தந்தை துருபதன் இந்த யாகத்தை ஏற்பாடு செய்தான். அவர்கள் யாக குண்டத்திலிருந்து வெளியே வந்தனர். இந்த பிறப்பில் அவளுடைய அம்மாவுக்கு பங்கு பணி உண்டா என்று தெரியவில்லை. எப்படி ராமாயணத்தில் ராம லட்சுமண பாரத சத்ருகனின் தாயார்கள் யாக குண்டத்திலிருந்து வந்த பாயாசத்தை சாப்பிட்டு கர்ப்பம் அடைந்தார்களோ, அப்படி துருபதனின் மனைவி கர்ப்பமடைந்து பெற்றதைத்தான் இப்படி சொன்னார்களோ என்று கருத வேண்டியுள்ளது. மர்மம் 2. மந்திரத்தில் பிறந்த அருவர். குந்தி என்ற பெண்ணின் உண்மை பெயர் புருதா. அவள் குந்திபோஜன் என்ற மன்னனின் வளர்ப்பு மகள். கோபத்தின் மொத்த உருவமாக திகழ்ந்த துருவாசருக்கு அவள் பணிவுடன் பணிவிடை செய்தாள். அகமகிழ்ந்து உளம் குளிர்ந்த திருவாச மகாமுனி குந்திக்கு சில மந்திரங்களை சொல்லிக் கொடுத்து பிள்ளை வேண்டும்போது பயன்படுத்தி என்றார். அவளோ அவசரப்பட்டு மந்திரத்தை பிரயோகித்தாள். சூரிய தேவன் வந்தான். கர்ப்பமாகி கர்ணனை பெற்றாள். அவனை ஆற்றில் விட்டாள். பின்னர் இதேபோல மேலும் 3 பெற்றாள். சக மனைவி மாத்திரிக்கும் இந்த மந்திர பிரயோகத்தை சொல்லிக் கொடுத்தாள். அவளும் நகுல சகாதேவனை பெற்றாள். ஆக 6 பேரும் மந்திரத்தில் உதித்தவர்கள். மந்திரத்தில் குழந்தைகள் உருவாகுமா, அல்லது கணவன் பாண்டுக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதால் செயற்கை முறையில் சோதனை குழாய் குழந்தை பெற்றாளா என்பது ஆராய்ச்சிக்குரிய விஷயம்தான்.
இயேசு கிறிஸ்துவும் ஆண் தொடர்பில்லாத மேரிக்கு பிறந்ததாக கிறிஸ்தவர்கள் நம்புகின்றனர். மகாபாரத மர்மம் 3. ஜராசந்தன் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தை. ஜராசந்தன் பிறந்த விஷயம் சயாமியா இரட்டையர் கதை போல உள்ளது. குழந்தைகள் ஒட்டி பிறந்தால் பல மணி நேரம் ஆபரேஷன் செய்தே பிரிக்க முடியும். ஜராசந்தன் இப்படி பிறந்ததால் குப்பை தொட்டியில் எரிந்துவிட்டாள் மகாராணி. அதை வேடிக்கை பார்த்த நாட்டு மருத்துவச்சி ஜரா என்பவள் அதை எடுத்து ஆபரேஷன் செய்து 2 பகுதிகளை ஒட்டி கொடுத்தாள். உடனே அவளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அந்த பிள்ளைக்கு ஜரா என்றும் சந்தன் என்றும் பெயர் வைத்தனர். சங்க இலக்கியத்தில் சயாமியா இரட்டையர் பற்றி வரும் தகவல்களை இரட்டை தலை கழுகு, சுமேரியா இந்திய தொடர்பு போன்ற ஆங்கில கட்டுரையில் இருக்கிறது. சபித் சக்கரவர்த்தியிடம் வேலை பார்த்த டாக்டர் சீவகன், கண்ணப்ப நாயனார் சரித்திரம் முதலிய பல கதைகளில் கண் ஆபரேஷன் பற்றி வருவதையும், பொற்கை பாண்டியன் கதையில் கை ஆபரேஷன் பற்றி வருவதையும் முன்னரே விரிவாக பார்த்துவிட்டோம். சுஸ்ருதர் என்ற மாபெரும் அறிஞர் வடமொழியில் எழுதிய நூலில் செயற்கை மூக்கு முதலிய காஸ்மெட்டிக் சர்ஜரி பற்றியும் இருப்பதால் இதில் ஒன்றும் வியப்பில்லை. சுஸ்ருதர் நூற்றுக்கணக்கான ஆபரேஷன் கருவிகள் பெயரை சமஸ்கிருதத்தில் கொடுக்கிறார். மர்மம் 4. காத்தாரிக்கு 100 டெஸ்ட் டியூப் பேபிஸ் எப்படி பிறந்தது? காத்தாரிக்கு 10 மாதம் சுமந்த பின்னரும் டெலிவரி நேரம் வரவில்லை. இடுப்பு வழி வராத கோபத்தில் வயிற்றில் ஓங்கி குத்தினாள். 100 துண்டுகள் வெளியே வந்தன. வியாசர் வந்து அவளை திட்டினார். இருந்த போதிலும் 100 துண்டுகளையும் நெய் ஜாடியில் பதியம் வைக்கச் சொல்லி 100 குழந்தைகளை உருவாக்கினார் என்பது கதை. இது மந்திரத்தில் மாங்காய் உண்டாகியது போல இருக்கிறது. ஆனால் இப்போது மேல் நாட்டில் ஸ்டெம் செல் என்னும் மூல செல்லை வைத்து ஒரு உறுப்பு அல்லது ஒரு உயிரை உருவாக்க முடியும் என்று கண்டுபிடித்து விட்டனர். ஆக 100 துரியோதனாதிகளும் சோதனை குழாய் குழந்தைகளாகவோ ஸ்டெம் செல் டெக்னிக் மூலம் பிறந்தவர்களாகவோ இருக்கலாம். காலம் செல்ல செல்ல மேலும் விளக்கம் கிடைக்கலாம். காத்தாரி ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த பெண். இப்போது காண்டகர் என்று அழைக்கப்படும் ஆப்கான் நகரமான காந்தாரத்தில் இருந்து வந்தவர். மர்மம் 5. குழந்தை பெற விசேஷ உணவு. பிருகு என்ற முனிவர் 2 பெண்களுக்கு 2 குவளையில் விசேஷ உணவு கொடுத்து அதை சாப்பிட்டால் குழந்தை பிறக்கும் என்றார். இரண்டும் அவரவர் குணநலன்களை ஒட்டி தயாரிக்கப்பட்ட தனி உணவு. இதை அறியாத இருவரும் குவளையை மாற்றிக்கொண்டனர். கோபத்தில் பிருகு சபித்துவிட்டார். இதனால் அந்த குலத்தில் உதித்த பிராமணர் பரசுராமருக்கு சத்திரிய குணங்கள் இருந்தன. 21 அரசர்களை கொன்றுவிட்டார். இது போன்ற விசேஷ உணவு மட்டும் நமக்கு தெரிந்தால் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். மேல் நாட்டில் கர்ப்பமடைய தவிக்கும் பெண்களுக்கு பாலிக் ஆசிட் தருவார்கள். ஆனால் மலடியை கர்ப்பமடைய வைக்கும் எந்த உணவும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இராமாயண மகாபாரத கதைகளை படிக்கையில் இப்படி ஒரு உணவு இருந்தது தெரிகிறது. மேல் நாட்டில் மலடிகளாக இருப்போர் பல்லாயிரக்கணக்கில் செலவு செய்து எப்படியாவது கர்ப்பமடைய துடிக்கிறார்கள். நமது ரிஷி முனிவர்கள் நமக்கு சொல்லித்தராமல் போய்விட்டார்களே. மாந்தாதாவின் தந்தை பெயர் யவனசிவா. அவர் மகாராணிகளுக்காக விசேஷமாக தயாரித்து வைக்கப்பட்டிருந்த தண்ணீரை குடித்து விட்டார். இதைத் தொடர்ந்து மாந்தாதா அவரது தந்தையின் உடலில் இருந்து தோன்றினார். விசேஷமாக தயாரிக்கப்பட்ட தண்ணீர் என்பது ஏதோ மருந்தாக இருக்கலாம். இப்போதுள்ள ஸ்டெம் செல் உத்திகள் அல்லது குளோனிங் உத்திகள் முதலியவைகள் அந்த காலத்தில் இருந்திருக்கலாம். மர்மம் 7. கபோடரோமா மாமிசத்திலிருந்து பிறந்தார். சபிக் சக்கரவர்த்தி கதை எல்லோருக்கும் தெரியும். இந்த வட இந்திய சக்கரவர்த்தியை தங்கள் முன்னோர்கள் என்று சோழ வம்ச அரசர்கள் கூறினர். சிபி ஒரு புறாவை காப்பதற்காக தனது சதையை அறுத்து கொடுத்தார். அந்த சதையிலிருந்து கபோடராமா வந்தார். இதுவும் மாந்தாதா கதை போலவே உள்ளது. குளோனிங் முறை மூலம் இவர் உருவானதையே இவர்கள் இப்படி சொல்கிறார்களா என்று தெரியவில்லை. இரத்தபீஜன் கதை என்னும் புராண கதையில் இரத்தபீஜ அசுரனின் ரத்தம் சிந்தியவுடன் ஒவ்வொரு துளியிலிருந்தும் ஒரு அசுரன் தோன்றினான் என்று கூறுவர். ஸ்டெம் செல் உத்தியை பயன்படுத்தி சில குறிப்பிட்ட உறுப்புகளை வளர்க்கலாம். இதுவரை ஆடு, எலி போன்ற பிராணிகள் குளோனிங் மூலம் உருவாக்கப்பட்டன. அவை ஒன்றின் அச்சுபோல் மற்றொன்று தோன்றும். மர்மம் 8. பழ விதைகளிலிருந்து பிறந்த குழந்தைகள். சக்ரன் என்ற மன்னரின் மனைவி வைதர்பி, அவளுக்கு ஒரு பூசணிக்காய் குழந்தை பிறந்தது. அதில் உள்ள விதைகளை பல கலசங்களில் பதியம் வைக்கவே 60,000 குழந்தைகள் உருவாகின. 60,000 என்பது ஒரு மரபு சொற்றொடர். அதிகமாக சொல்வதற்கு பதிலாக 60,000 என்று சொல்வது வடமொழி வழக்கு. தசரதனுக்கு 60,000 மனைவி, கிருஷ்ணருக்கு 60,000 கோபியர், பெண்கள் நண்பர்கள் என்றெல்லாம் வடமொழி இலக்கியம் சொல்லும். இதற்கு வழக்கத்துக்கு மேலாக என்றே பொருள். பழ விதைகளை பானையில் நட்டு குழந்தைகளை உற்பத்தி செய்தார்கள் என்பது ஒரு இரகசிய சங்கேத மொழி.
அந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு இதன் அர்த்தம் விளங்கி இருக்கும். காலப்போக்கில் நமக்கு அது புரியாமல் போய்விடும். பின்னர் வந்தவர்கள் அதை அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் செய்து அதை அனர்த்தமாக்கிவிட்டனர். இதுவும் காந்தாரி கதை போலவே இருக்கிறது. ஆக அந்த காலத்தில் ஏதோ ஒரு டெக்னிக் மூலம் ஆப்ரேஷன் ஆன சிசுவின் பகுதிகளை கொண்டு பிள்ளைகளை உருவாக்க முடிந்தது என்றே யூகிக்க வேண்டியிருக்கிறது. மர்மம் 9. மாமிச புகையிலிருந்து குழந்தைகள் பிறப்பு. மகாபாரதத்தில் வரும் சோமகன் கதை மிகவும் சுவாரஸ்யமானது, வியப்பானதும் கூட. சோமகன் என்ற மன்னனுக்கு 100 மனைவியர். ஆனால் ஒரு ராணிக்கும் குழந்தை பிறக்கவில்லை. ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு ராணிக்கு மட்டும் ஒன்னே ஒன்று கண்ணே கன்று என்று ஒரு குழந்தை பிறந்தது. அதற்கு ஜண்டு என்று பெயர் வைத்தனர். எல்லோரும் அதை கொஞ்சத் துவங்கினர். அதனிடம் உள்ள அன்பை காட்டுவதற்காக ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக்கொண்டு ராஜாவிடம் ஓடிப்போய் எறும்பு கடித்தது, கொசு கடித்து விட்டது, கருப்பு கடிக்க பார்த்தது என்று முறையிட்டனர். அன்பு தொல்லை பொறுக்க மாட்டாத ராஜா குருவிடம் போய் ஆலோசனை கேட்டார். குரு சொன்னார், அந்த குழந்தையை தீயில் எரிந்து விடுங்கள். 100 மகாராணிகளும் அந்த மாமிச புகையை முகரட்டும். அவர்கள் கற்பமடைந்து ஆளுக்கு ஒரு குழந்தையை பெறுவர். ராஜாவும் குரு சொன்னபடியே செய்தார். மாமிச புகையை முகர்ந்த மகாராணிகள் குழந்தைக்கு தாயாயினர். இந்த கதை நமக்கு சொல்லும் செய்தி என்னவென்று தெரியவில்லை. புகை மூலம் கற்பம் யார் கண்டது? விஞ்ஞானம் வளர வளர நமது புராண இதிகாச கதைகளுக்கு புது புது விளக்கம் கிடைக்கிறது. பொறுத்திருந்துதான் பார்ப்போமே. மர்மம் 10. இறந்த கணவனுக்கு பிறந்த குழந்தை. வீசிஷ்டவா என்ற மன்னனுக்கு பத்ரா என்ற மனைவி இருந்தாள். கணவனிடம் பேரன்பு கொண்டவள். இருவரும் அன்றில் பறவைகள் போல் இணை பிரியாதவர்கள். ஒரு நாள் மன்னன் திடீரென்று இறந்துவிட்டான். குழந்தையும் கணவனும் இன்றி வாழ்வதில் பொருள் ஏதுமில்லை என்று கருதி அவர் இறந்துவிட துணிந்தார். கணவன் சடலத்தில் இருந்து ஒரு அசிரிரி கேட்டது, உனக்கு குழந்தை பிறக்கும் என்று. உடனே கணவன் சடலத்தை கட்டிக்கொண்டு படுத்தார். அவருக்கு பல குழந்தைகள் பிறந்தன. இந்த காலத்தில் இது நடக்கக்கூடியதே. ஏனெனில் லண்டனில் புற்றுநோய்க்காக இளைஞர்கள் கிமோதெரபி பெற வந்தால் நாங்கள் அவர்களை எச்சரிப்போம். 6 முறை கிமோதெரபி முடிந்தவுடன் நீங்கள் குழந்தைகள் பெற முடியாமல் போக வாய்ப்புண்டு. ஆகையால் முதலில் விந்துவை போய் சேகரித்து விட்டு வாருங்கள் என்று. அதற்கும் ஹாஸ்பிட்டலே வசதி செய்து கொடுத்துவிடும். அதற்கு பின் திடீரென்று கணவன் இறந்தாலும் அவரது விந்து மூலம் மனைவி குழந்தை பெற முடியும். அதேபோல் ஒருவர் இறப்பதற்கு முன் மனைவியுடன் குடும்ப உறவு வைத்து கொண்டாலும் அவள் கர்ப்பமுற வாய்ப்பிருக்கிறது. நம் நாட்டில் இன்றும் கூட ஒருவர் கணவன் இல்லாமல் கர்ப்பமடைந்தால் கிசுகிசுக்கள் பரவத் துவங்கும். இந்தியா போன்ற நாடுகளில் கேட்கவே வேண்டாம். ஆகையால் அந்த காலத்தில் இப்படி சுவையான கதை சொன்னார்களா, அல்லது நவீன கால கேன்சர் ஹாஸ்பிட்டல் போல் அந்த காலத்தில் இந்தியாவிலும் நாம் அறியாத டெக்னிக் இருந்ததா என்று சொல்ல முடியவில்லை. மேற்கூறிய 10 சம்பவங்கள் போல இன்னும் எவ்வளவோ சுவையான கதைகள் மகாபாரதத்தில் இருக்கின்றன. நேரம் கிடைக்கும்போது அவைகளை நாம் மீண்டும் ஆராய்வோம். அதில் உள்ள ஒவ்வொரு கதையும் நம் சிந்தனையை தூண்டும். தொட்டனை தூரும் மணற்கேணி போல படிக்க படிக்க புது புது அர்த்தம் தோன்றும். விஞ்ஞானம் வளர வளர புராண இதிகாச கதாபாத்திரங்களையும் நாம் அதிக வெளிச்சத்தில் காண முடிகிறது.